அழைப்பை துண்டித்தவன் மலரின் அறையை நோக்கி வந்தான். அவளது வேதனை என்னவென்று அவனுக்கு தெரியாதா என்ன? கதவை தட்ட கையை உயர்த்தினான். ஆனால் அம்மாவின் வார்த்தைகள் அவனை தடுக்கிறது. என்ன செய்வான்? இழுத்து கொண்ட கையை அப்படியே சுருட்டி சுவரில் ஓங்கி 4-5 குத்து குத்தியவன் திரும்பி தன் அறைக்கு வந்து படுத்து விட்டான். ஆனால் விடியும் வரை உறக்கத்தை துளைத்து தவித்துக் கொண்டிருந்தான். விடிந்த பிறகு தன் சோர்வை போக்க வெறுமனே விழிகளை மூடி படுத்து கிடந்தவனின் அருகில் டீயோடு வந்தாள் மலர். காலை உணவையும் மதிய உணவையும் அவளை தயாரித்து விடுவது என்ற முடிவோடுதான் காலையே எழுந்து விட்டாள். விழி மூடி படுத்திருப்பவனை கண்டவளுக்கு வியப்பு. எனக்கு ஆபீஸ் இல்லையா, இப்படி தூங்குறாரு? டீயை டீப்போ மீது வைத்தவள் நனைந்த தலைமுடியை முன்னால் எடுத்து நுனியில் சொட்டும் நீரை அவன் முகத்தில் குடைந்தாள். சட்டென்று விழித்தவன் புன்னகையோடு நிற்கும் மலரை கண்டான். குட் மார்னிங். குட் மார்னிங். டைம் எவ்வளவு ஆகுது? 8 மணி ஆக போகுது.